அண்மை செய்தி சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்தித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், முன்னதாக அமைச்சர் உதயநிதியை செந்தில் பாலாஜி சந்தித்தார். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? டெல்லி சென்று திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை விமான நிலையத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பணிக்கான நிதியினை உடனடியாக விடுவிக்க கோரி பிரதமரை சந்திப்பதற்காக நேற்று மாலை விமானம் மூலமாக முதலமைச்சர் டெல்லி சென்றடைந்தார். இன்று காலை 11 மணி அளவில் பிரதமரை சந்தித்து தனது கோரிக்கைகளை மனுவாக அளித்தார். இதனைத் தொடர்ந்து அண்மையில் மறைந்த சீதாராம் யெச்சூரி வீட்டிற்கு சென்று அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். அப்போது கனிமொழி உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் உடனிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து சரியாக 4:20 மணிக்காக டெல்லியிலிருந்து சென்னை புறப்பட்டார். இங்கு 7:20க்கு சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அவர் ஆற தழுவி வரவேற்றார். முதலமைச்சரை வரவேற்க பல்வேறு அமைச்சர்கள் பெருமக்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட அமைச்சர்கள் குழுமியிருந்தார்கள். திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினத்தில் உச்சநீதிமன்றத்தின் நிபந்தனைப்படி ஜாமீனில் விடுதலையாகி வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் அமைச்சர் உதயநிதியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்பொழுது முதலமைச்சரின் காலில் விழுந்து அவர் ஆசி பெற்ற முயன்றார். அப்போது முதலமைச்சர் அவரை ஆற தழுவி கொண்டார். பின்னர் ஒரு 5 நிமிடங்கள் விமான நிலையத்திலேயே தனியாக சந்தித்து செந்தில் பாலாஜியிடம் நலம் விசாரித்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சரிடம் செய்தியாளர்கள் பேட்டி அளிப்பதாக கேட்டார்கள். ஆனால் நாளை பார்த்து கொள்வோம் என்று செய்தியின் மூலமாகவே முதலமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அமைச்சர்களை சந்தித்து தனது இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் முதலமைச்சர். நாளைய தினத்தில் காஞ்சிபுரத்தில் முப்பெரும் விழா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய மாநாடு நடைபெற உள்ளது. இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜியினுடைய இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 471 நாட்கள் சிறையிலிருந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜாமீனில் விடுதலையாகி வந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. முதலமைச்சருடனான அந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினத்தில் முதலமைச்சர் அவர் விடுதலையான போது டெல்லியில் இருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விமான நிலையத்தில் அவர் சந்தித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.